வணக்கம். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும், அதிகப்படியான நச்சு நீரையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிட்னிக்கு இருக்கு. பொதுவா நாளடைவுல இந்த கிட்னி ஃபெயிலியரை கடைசி ஸ்டேஜ்ல தான் ஒரு சிலர் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்துல ஏன் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, மற்ற நோய்களுக்கான அறிகுறிகளும் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸும் சேமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கு. ஏன் இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாளடைவுல நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நிறைய பேர் டயாலிசிஸ் பண்றாங்க. நிறைய பேர் யாராவது எனக்கு ஒரு கிட்னி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லிவர் இருக்கு, அடுத்து ஹார்ட் இருக்கு. இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க அத்தனை பேர் இருக்காங்க. நம்ம உடம்ப எந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு 10 சிம்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்.